நல்ல சபைகள் இல்லை என்று சொல்லுவதோ அல்லது அது சரியான ஒரு காரியம் இல்லை என்று சொல்லுவதோ அவசியமற்றது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த காரியங்களை குறித்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதனால அந்த விமர்சனங்களை குறித்தும் நம்ம பேசிவிட்டு இந்த வார்த்தைக்குள்ளாக போகணும். விமர்சனம் என்ன வைக்கப்படுகிறது என்று சொன்னால், வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வசனங்கள் தானே. அப்படி இருக்கும்போது எதற்காக மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருடத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்றெல்லாம் நம்ம செபிக்கணும் என்கிறதான கேள்விகள். இந்த கேள்விகள் சாதாரணமாக வரவில்லை. அதற்கு காரணம், இந்த வாக்குத்தத்த ஆராதனைகள் என்று சொல்லி நடத்துகிற சபைகள் அதற்கு பொறுப்பு, ஊழியர்கள் அதற்கு பொறுப்பு, வாக்குத்தத்த ஆராதனை அல்லது வாக்குத்தத்தம் என்று சொல்லி அதை முக்கியப்படுத்துகிற விசுவாசிகள் அதற்கு பொறுப்பு. இவைகள் எல்லாம் பொறுப்பா இருக்கிறதுனாலதான் இந்த விமர்சனங்கள் இன்றைக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவாக வாக்குத்தத்தம் என்கிற காரியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்ம ஒரு கிளி ஜோசியக்காரங்கிட்ட போய் நம்ம ஜோசியம் கேட்கிற மாதிரி வாக்குத்தத்தத்தை வாங்கக்கூடாது. குறி சொல்லுகிறவர்கள்ட்ட அவங்க குறி சொல்லுகிறதுக்கு ஒப்பாக நம்ம வாக்குத்தத்தத்தை வாங்கக்கூடாது. வாக்குத்தத்த ஆராதனை, இப்படி வாக்குத்தத்த ஆராதனை அல்லது இந்த வாக்குத்தத்த காரியங்கள் விமர்சனத்துக்கு வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம செய்கிறதான காரியங்கள் தான். இன்றைக்கு பாருங்க, அநேக ஜனங்களுக்கு சரியான சபை கூடுதல் போக மாட்டாங்க. அவர் சபையில நிறைய ஆராதனைகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும், முழு இரவு ஜெபம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு பெரிதாய் தெரியாது. ஆனால் வாக்குத்தத்த ஆராதனை, அப்படி மாதத்துடைய முதல் நாள் ஒரு வாக்குத்தத்தை வாங்கிட்டு போயிட்டா அந்த மாதமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறதான மனநிலை. என்றைக்கு அந்த மனநிலைமைக்கு நம்ம வருகிறோமோ அது வேதத்தின்படி, சத்தியத்தின்படி அது தவறு. சிலர் பாருங்க, ஆராதனைக்கே போக மாட்டாங்க, கர்த்தரோடு நெருங்கி இருக்க மாட்டாங்க, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா 31 டிசம்பர் 31 இரவு சபையில வந்துருவாங்க. ஒரு புது வருஷத்தை அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு தொடங்கணும். இது தவறான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவம் அப்படி அல்ல. வேதம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பது அல்ல. ஆகினாலே தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தம் என்கிற காரியத்துல மிக தெளிவாய் காணப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நான் பொதுவாகவே சொல்லுகிற காரியம், இந்த ஊழியக்கார இடத்துல போனா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அந்த ஊழியக்கார இடத்துல போனால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இவர் கட்டு உடைப்பார், இவர் அது செய்வார், இது செய்வார் என்றெல்லாம் தயவு செய்து தேவ பிள்ளைகள், சத்தியத்துல வளர்ந்தவர்கள், நீங்க அங்கும் இங்கும் ஓடவே கூடாது. அது ஒரு சரியான ஆவிக்குரியான வாழ்க்கை அல்ல. அது கர்த்தருக்கு முன்னாடி ஒரு பலனான வாழ்க்கை அல்ல. ஏனென்று சொன்னால், நல்ல வேத வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், யோவான் 1:12 வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்த போது, நம்ம யாரிடத்துல செபிக்கிறோம், நம்ம யாரிடத்துல பேசுகிறோம், நம்ம யாரிடத்துல கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தகப்பனிடத்துல கேட்கிறோம். அப்ப நம்முடைய தகப்பனிடத்துல கேட்கும் போது உரிமையோடு கூட, அப்பா நீங்க பேசுங்க, என்னோடு இடைபடுங்க, எனக்கு வார்த்தையை தாங்க, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி நீங்களாகவே ஜெபித்து, நீங்க வேதத்தை வாசிக்கிற வசனங்களின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, நீங்க கேட்கிற பிரசங்கங்களின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதிலே பலனடைந்து பழகுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதம். அப்படி நீங்க பிரசங்கத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து பழகும் போது, உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் போது, கர்த்தர் நிச்சயமாக அதற்கென்று சில ஊழியர்களை சம்பந்தமே இல்லாத நிலைமையில உங்களிடத்துல, உங்க சபையில அனுப்பி உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லுவார். ஆனாலும் நீங்க கர்த்தரை முழுவதுமாய் நம்புங்க. ஏனென்றால் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றவங்க எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை மையமா வச்சுதான் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பாஸ்ட் இப்படி சொன்னாருங்களே, 6 மாசமாச்சு, 1 வருஷமாச்சு, இன்னும் நடக்கலையே. அது நடந்ததுன்னா அந்த பாஸ்டர் சொன்னது நடந்துருச்சு, அது நடக்கலைன்னா அந்த பாஸ்டர் சொல்லி இன்னும் நடக்கல. இப்ப கர்த்தர் என்கிற கான்செப்டையும் நம்ம விட்டுட்டோம். நமக்கு இப்ப வர்றதெல்லாம் என்ன, இந்த பாஸ்டர் சொன்னாரே நடந்துருச்சு, இந்த பாஸ்டர் சொன்னாரே நடக்கலையே. இதெல்லாம் பலவீனமான கிறிஸ்தவம். ஆகினாலே தேவ பிள்ளைகள், நமக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் தரணும். ஆண்டவரே, நீங்க யாரை கொண்டு வேணுமானாலும் பேச வல்லவராக இருக்கிறீர், யாரை கொண்டும் பேசுங்க ஆண்டவரே,
எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே, என்னை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிறவர்களாய் என்றைக்கு மாறுகிறீர்களோ, என்றைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்திலே வளருகிறீர்களோ, அது ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவம். அடுத்து 365 நாளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிறதே. மாதத்துக்கு ஒரு வார்த்தை அவசியமா, வருடத்துக்கு ஒரு வார்த்தை அவசியமா என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் தானே தவிர, அந்த வார்த்தைகள் வெறும் அந்த மாதத்துக்கு உரியது என்று நம்ம ஒரு நாள் எப்பவுமே சொல்றது கிடையாது. இப்ப இந்த வசனத்துல வாசிக்கிறோம், இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த ஆகஸ்ட் மாதம் தனிப்பட்ட விதத்திலே, ஊழியத்திலே, சபையிலே நம்ம ஒரு பெரிதான காரியத்தை காண விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தர் உணர்த்துகிறார். நம்ம அதை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டதாய் நம்ம அறிக்கை செய்கிறோம். அப்படி என்றால் இந்த வார்த்தை வெறும் ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும்தானா? அடுத்த மாசம் இந்த வார்த்தைக்கு பலன் இல்லையா, பவர் இல்லையா அப்படின்னு கேட்க முடியுமா? கண்டிப்பா அது முடியாது. சோ இந்த வார்த்தை எல்லா காலத்திலும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ இது நம்மை உற்சாகப்படுத்துவதற்காகத்தானே தவிர, இதை குறி சொல்லுகிற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய விசுவாசிகள் செய்வதும் தவறு, இதை குறி சொல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரர்கள் செய்வதும் தவறு. ஆகையினாலே வாக்குத்தத்தம் என்பது நமக்கு உற்சாகப்படுத்துவதற்கு தான். கர்த்தரிடத்துல இந்த மாதத்துல இப்படிப்பட்ட நிலைமைகளில இருக்கிறோம், இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்க கூட பேசுவார். பேசலன்னு சொன்னா அவர் கல்லோ மண்ணோ விக்கிரகம் ஆயிடுவார். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக கொடுத்ததுதான். ஆகினாலே இந்த மாதத்துல கர்த்தர் அந்த வார்த்தையை உணர்த்துகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை விசேஷித்து சொல்லி ஜெபிப்பதுல எந்த தவறும் இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் இத நம்ம ஒரு ஜோசிய மாதிரி குறி சொல்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் இதுல நமக்கு எந்த விதமான தவறுகள் இல்லை. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் எனக்கு ஒரு சபை தெரியும். அந்த சபையில 31ஆம் தேதி இரவு அந்த ஜெபம் முடிந்து ஒருவேளை அன்னைக்கு முடியலன்னு சொன்னா, வருடத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வருகிற விசுவாச ஜனங்களுக்கு புது ரூபாய் நோட்டுகளை கொடுப்பார்கள். இந்த ரூபாய் நோட்டை ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து கொடுப்பார்கள். நீங்க கொண்டு போய் இது எங்க வீட்டுல வைங்க, இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிடாதீங்க, இந்த பணத்தை பத்திரமா வைங்க, கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் தவறான பிரசங்கங்கள், இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள். அப்படி எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பணத்தையும் நம்ம தெய்வீகமாக வைப்பதற்கெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லல. சிலர் அந்த புது நோட்டை வாங்கிட்டு பைபிள்குள்ளேயே வைப்பாங்க. பைபிள்குள்ள காந்தி தாத்தா நோட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? இப்படி மூட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம போகக்கூடாது. ஆகையினாலே வசனம் என்பதை குறித்த தெளிவு நமக்கு காணப்படணும். இந்த வசனத்திலே கர்த்தர் இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லி இருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா காலங்களுக்கும் உரிய வசனம் கர்த்தரது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அந்த கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அந்த வார்த்தையை தனிப்பட்ட விதத்துல நம்புகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அது நல்ல ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவம். அது சொல்ல போனா நல்ல ஒரு பலனான கிறிஸ்தவம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நீங்க எங்க போவீங்கன்னா, ஆண்டவரே நீங்க பேசுனீங்கல்லப்பா, இந்த வார்த்தையை நீங்க வேதத்துல கொடுத்திருக்கிறீங்கல்ல, இந்த வசனம் இங்க சொல்லி இருக்குது இல்ல, நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வசனத்தை உரிமை கொண்டாடி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்படி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா அது பெரிய ஆசீர்வாதம். இல்லாம இந்த ஊழியக்கார இடத்துல போலாமா, அந்த ஊழியக்கார இடத்துல போலாமா, இந்துக்கள் நிறைய பேர் சொல்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு போவோம், வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போவோம், சனிக்கிழமை அங்க போவோம். இது ரொம்ப பலவீனமான கிறிஸ்தவம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தியத்திலே வளருங்கள், வசனத்திலே வளருங்கள். வசனம் நம்மை பலப்படுத்தட்டும், வசனம் நம்மை உருவாக்கட்டும். சங்கீதக்காரன் அருமையான வேதபாரகனாகிய எஸ்ரா எழுதின சங்கீதம் தான் 119வது சங்கீதம். அப்போ எஸ்ரா எழுதினதானே அந்த 119வது சங்கீதத்துல ஒரு அருமையான வார்த்தை அந்த தேவ மனிதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 119வது சங்கீதத்துடைய 49வது 50வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அப்ப எந்த தேவ பிள்ளைக்கு என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய வேத புஸ்தகம் நம்முடைய கையில இருக்குது, எல்லா வசனங்களும் நமக்கு மனசுல பதிஞ்சிருக்காரு, பல தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். யார் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் மனப்பாடமா ஒப்பிக்கிறவர்கள் அல்ல. ஆனாலும் படிக்கும்போது சில வசனங்கள் நமக்கு ரொம்ப பர்சனலா ரிலேட் ஆயிருக்கும்.
சில வசனத்தை படிக்கும் போது நம்முடைய ஆவிக்குள்ளே ஒரு பலன் உண்டாயிருக்கும். சில வசனத்தை படிக்கும் போது நம்முடைய விசுவாசத்துல பலன் அடைந்திருப்போம். அந்த வசனம் நமக்குள்ள வந்த உடனே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். அது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காக தான் இந்த வேத புஸ்தகம் கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்தார். அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், இந்த எஸ்ரா என்ன சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. இத்தனை வசனங்கள் இருக்கு, இத்தனை வார்த்தைகள் இருக்கு. ஆனாலும் நான் ஒரு தேவையோடு நின்ற போது, ஒரு தனிமையில நின்ற போது, உடைக்கப்பட்ட நிலைமையில நின்ற போது, என்ன செய்வேன் என்று நின்ற போது உங்களுடைய வசனத்தை எனக்கு தந்தீங்களே, அந்த வசனத்தை நம்ப வைத்தீங்களே சொல்லுகிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் செயல்படுகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துடுறார், சில காலங்கள் விடுகிறார், சில மாதங்கள் சில வருடங்களை அனுமதிக்கிறார். ஆனா கர்த்தருக்கு அது ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. அவர் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் தவற விடுகிறவர் அல்லவே அல்ல. அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் காத்து கொண்டே இருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை கொடுத்ததான அந்த தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையில் எப்படி விசுவாசமா இருக்கிறாங்க, அந்த வார்த்தையை எப்படி வாஞ்சிக்கிறாங்க, அந்த வசனத்தை எப்படி நம்புகிறார்கள். இங்க அருமையான தேவ மனிதன் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும் போது நம்புவதற்கான அந்த சூழல் இருக்கிறது. நீங்க நம்புவதற்கு எதிரான சூழலும் இருக்கிறது. ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அந்த வசனத்தை நம்புறோம் அப்படின்னு சொன்னா, இதை நம்பாம இருக்கிறதுக்கு நிறைய எதிரான சூழல்கள் இருக்குது. இதையை தாண்டி இல்ல, கர்த்தர் உண்மையுள்ளவர், இந்த வேதத்தை என் கையிலே தந்தவர் உண்மையுள்ளவர், இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அந்த வார்த்தையை நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளிலே, நம்புவதற்கு சாதகமற்ற சூழ்நிலைகளிலே நீங்க என்றைக்கு நம்புறீங்களோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனாலதான் ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார், ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு சூழல் சாதகமா இருந்துச்சா, வயது சாதகம் இருந்ததா, சரீரம் சாதகமா இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. அதை பின்னாடி ரோமர்ல எழுதும் போது ரொம்ப அருமையாய் அந்த வசனம் சொல்லுகிறது, நம்புகிறதுக்கு ஏதுவான நிலைமை இல்லாமல் இருந்தும் அவன் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தை பாருங்க. ரோமர் 4வது அதிகாரத்திலே ரொம்ப அருமையாய் சொல்லப்படுகிறது. அவன் 18வது வசனம், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப நான் நம்புனேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? நான் நம்புறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருக்குது, நான் நம்புறதுக்கு ஏதுவில்லாத காரியங்கள் தான் எனக்கு முன்னாடி இருக்குது. அப்ப நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தின் நடுவிலே நான் கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறேன் என்று சொன்னால் அதற்கு பேரு விசுவாசம். அந்த விசுவாசம் ஆபிரகாம் விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த காலவெளியில் உங்களோட வாழ்க்கை யோசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், வசனத்தை வாசிக்கிறீங்க, பிரசங்கத்தை கேட்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறார், அதை கோடு போட்டு வைக்கிறீங்க, டேட்டு போட்டு எழுதுறீங்க, அந்த வசனத்தை சொல்லி செபிக்கிறீங்க, நல்லது. அந்த வசனத்தை வாஞ்சிக்கிறீங்க, நல்லது. அது ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த அடிப்படையில கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை தருகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்றைக்கு நம்ம ஒரு தொடக்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 8வது மாதம் என்பது ஒரு புதிய தொடக்கம். இந்த தொடக்கத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோம். இனி வருகிற நாட்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், சபையாகட்டும், ஊழியமாகட்டும், கர்த்தர் பெரிதானவைகளை காண பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி அதை நம்புகிறோம்? நம்பிக்கைக்கு, நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாமை போல நம்புகிறோம். இங்க சங்கீதக்காரன் எஸ்ரா சொல்லும் போது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தரலாம். அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துறாரு, அதை நம்ப பண்றாரு. நம்புன உடனே இன்னைக்கு நம்பிட்டேன், நாளைக்கு கர்த்தர் கொடுத்துருவாரானா? இல்ல. நம்பினதுக்கு அப்புறம் சில மாதங்கள், சில வாரங்கள், சில வருடங்கள் நம்முடைய காரியத்துக்கு ஏற்ப கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா அந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவர் நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். இங்க சொல்றாரு சங்கீதக்காரன், நீங்க நம்ப பண்ணின வார்த்தைய எனக்காக நினைத்தருளும். 50வது வசனத்துல வாசிக்கும் போது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதுதாங்க வாக்கு தத்துவம். பாருங்க, 2 வார்த்தையும் பாருங்க, அற்புதமா இருக்கும். நீங்க என்னை நம்ப பண்ணின வசனம், அதுக்கு அடுத்த வார்த்தையில
உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வாக்கு தத்தம் என்ன? இதுதான் வாக்கு தத்துவம். கர்த்தருடைய வசனம் தான் வாக்கு தத்துவம். குறி சொல்றது அல்ல, ஜோசியம் அல்ல, கிளி ஜோசியம் அல்ல. கர்த்தருடைய வசனம் தான் வாக்கு தத்துவம். நான் என்ன வசனத்தை எனக்கு நம்புகிறேனோ, கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லி எந்த வசனத்தை நான் நம்புகிறேனோ அதுதான் எனக்கு வாக்கு தத்துவம். அதான் 49ல நீர் நம்ப பண்ணின வசனம், 50ல உம்முடைய வாக்கு, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இப்போ வாக்கு தத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது எனக்கு என்னுடைய சூழ்நிலை, இது என்னுடைய நிலைமை. நான் வசனத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை வேதத்துல எழுதி இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள பலனடைகிறது. அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை கொண்டு வருகிறது. அந்த வசனத்தை நான் நம்புகிறேன். இந்த வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இன்றைக்கு இந்த காலை வேளையில் இருக்கிறது? நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை வாசிச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வசனத்தை எழுதி வச்சிருக்கிறீங்க. நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் செபிக்கிறீங்க. வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நினைப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அந்த வார்த்தைய நினைத்தருளுங்க ஆண்டவரே. என் சிறுமையில் அதுதான் எனக்கு ஆறுதல். என் சொந்த பந்தம், என் கூட இருந்தவங்க, அவங்க இவங்க எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு பெரிய ஆறுதல் இல்லை, பெரிய பலன் இல்லை. எனக்கு ஆறுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க வாக்குதான், உங்க வசனம் தான். அதை மாத்திரம் நினைத்தருள் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிப்பதாக. ஆமென். யாரெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் நிச்சயமாக உயிர்ப்பிப்பாராக. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கட்டும். ஆபிரகாமை போல விசுவாசித்து கர்த்தரோடு கூட நெருங்குங்க. தேவனுக்கு பிரியமாயிருங்க. நம்ம ஏதோ குறி கேட்கிற மாதிரி, ஜோசியம் கேட்கிற மாதிரி, தீர்க்கதரிசிகள், சபைகள், போதகர்கள் என்று அங்கேயும் இங்கே ஓடி அலைவதல்ல. நல்ல விசுவாசத்துல வளருங்க, சத்தியத்துல வளருங்க. தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். உரிமையோடு கேளுங்க. என்னை நம்ப பண்ணிருக்கீங்கப்பா, நான் நம்புறேன். எனக்கு அதை நினைத்தருளுங்க, அது எனக்கு நிறைவேற்றுங்க. அது என் சிறுமையில் எனக்கு அது ஆறுதல். என்னை உயிர்ப்பிக்க கூடியது ஒன்னே ஒண்ணுதான், உங்க வார்த்தை தான் ஆண்டவரே. சொல்லி ஜெபியுங்க. இந்த 8வது மாதம் பெரிதான காரியங்களை காண கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தம் என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளை சரி செய்து ஆபிரகாமை போல கர்த்தர் எங்களை நம்ப பண்ணின வசனத்தை நாங்கள் விசுவாசித்து நினைத்து பலனடைய கர்த்தர் கிருபை தாங்க. தயவாய் அந்த வார்த்தைகள் எங்களுக்காக நீங்க நினைத்தருளுங்க. அந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையில் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கட்டும். இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிதானவைகளை காணப்பண்ணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை